வெண்ணிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் முழுசா தெரிஞ்சிருது. அத வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல ஒரு 5, 6 பெரிய ஹோட்டல் இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல தான் கண்டிப்பா கண்மணி, அன்பு இருப்பாங்க. அத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. ஒவ்வொரு ஹோட்டலா வந்து தேடி வராங்க. ஜேபி ஹோட்டலுக்கு அவங்க வரக்கே கொஞ்சம் டைமிங் இருக்கு. அதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து அதிகாரிகள் வந்து, வீட்டு சிலிண்டர்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாத்தையுமே புடிச்சு சத்தம் போட்டது மட்டும் இல்லாம, அந்த ஹோட்டலுக்கு அவங்க சீல் வச்சுர்றாங்க. பார்த்தீங்கன்னா, கண்மணி, அன்பு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. அதுக்கான ஃபைன கூட நாங்க கட்டிர்றோம் அப்டின்ட்டு. ஆனா, அவங்க கேட்குற மாதிரி இல்ல. ஒரு பெரிய ஹோட்டல்ல நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே இந்த தப்பு பண்ணுனீங்கன்னா, அப்புறம் சின்ன வியாபாரம் பண்றவங்கலாம் என்ன செய்ய மாட்டாங்க. ஸோ, நீங்க பண்ணுனது பெரிய பெரிய தப்பு அப்டின்னு சொல்லிட்டு, ஹோட்டலுக்கு சீல் வச்சா நல்லா ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன சொல்ல போனோம்னா, இவரோட நண்பர் வந்து இவங்கள்ட்ட பொறுப்ப குடுத்ததுக்கு பெரிய தண்டனையா இதுதான் நடந்திருக்கு. இந்த ஸ்டோரியிலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு டைமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அன்பா இருக்கட்டும், கண்மணியா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலுக்காக எந்த ஒரு நல்ல விஷயமே பண்ணவே கிடையாது. ஹோட்டல இழுத்து மூடுனதுல 2 பேர் பங்குமே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நான். இன்னும் சொல்ல போனோம்னா, ஒரு இடத்துல வந்து ஒற்றுமை இருந்தா தான் அந்த ஹோட்டல் வந்து கரெக்டான ரன் பண்ண முடியும். ஆனா இவங்க சண்டை போடுறதிலேயே வந்து இவங்க காலம் போயிருச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த ஹோட்டலுக்குள்ள சம்பளம் வாங்கிட்டுலாம் இருந்தாங்க பாருங்க. அவங்க பண்ண தில்லுமுழுக்கு இது கண்டிப்பா தேவதான். எல்லாத்தையுமே ஓட விட்டாரு அந்த அதிகாரி. இப்ப எல்லாரும் வீட்ல சும்மா தான் இருக்கணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பாதிக்கப்பட்டது என்னமோ அன்போட ஃப்ரெண்டு தான். என்ன பண்றது? வேற வழி இல்ல. இந்த மாரி ஆளுகள வேல வச்சு நம்ம பண்ணோம்னா, எப்பயுமே நம்ம வந்து இப்படி மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. வெண்ணிலா வந்து தேடி வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் கிடைச்சுச்சு. எப்படியாச்சும் அன்பு அந்த ஹோட்டலுக்கு தேடி கண்டுபிடிச்சு போயலான்ட்டு வந்தா, அந்த ஹோட்டல்ல வந்து ஃபுல்லா வந்து சீல் வச்சிருக்காங்க. என்னடா இந்த ஹோட்டல்ல வந்து சீல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டல் வந்து யாருமே இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க போயிறாங்க. இதுல நடந்த நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு வந்து நம்ம வெண்ணிலா கண்ணுல மாட்டாம தப்பிச்சிருக்காரு. அது ஒண்ணுதான் நல்லது நடந்திருக்கு. மத்தபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப லாஸ் தான். இன்னும் சொல்ல போனோம்னா, அன்பு வந்து எந்த இடத்துலயுமே தன்னுடைய ஹீரியஸத்தை வந்து அவரால வந்து காட்டவே முடியல. முழுக்க முழுக்க தப்பு தப்பா விஷயங்களை பண்ணி மாட்டிக்கிறாரு. சமையலா இருக்கட்டும், ஆர்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லா தப்புமே பண்ணிடுறாரு. அவருக்கு எப்படி ஒரு ஹீரோ அந்தஸ்து கிடைச்சிச்சு அப்படின்ட்டு எனக்கே தெரியல. பார்க்குறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதையும் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்மணி அதுக்கு மேல என்ன சொல்லப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் லைஃப்ல வந்து பெரிய ஆள் ஆவேன் அப்படின்ற வார்த்தையில மட்டும் சொன்னா பத்தாது. அதை செஞ்சு காட்டணும். அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாம போச்சு. அதுக்கு மெயின் ரீசனு அந்த ஹோட்டல்ல வந்து எல்லாத்துலயும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விடாம இருந்ததுதான் காரணமா சொல்ல முடியும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. சரி, வில்ல ரோலாச்சும் வெயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அது அதுக்கு மேல. வெண்ணிலா இவங்கள தேடுறதுக்கே காலம்பரம் போயிரும் போல இருக்கு. கடைசி வரைக்கும் எங்க அன்பை வந்து கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா சீரியல்ல ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறையவே இருக்கு. பார்க்குற நம்மளுக்கே ஒரு டைம்ல வந்து போரா இருக்கு. சரி, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.